வணக்கம். நான் உங்கள் மோகனா. 25/8/2025 திங்கட்கிழமை மாலை மலர் சின்னத்திரை பிரபலம் 23 புருவத்தால் கிடைத்த புகழ் ஈஸ்வரியாக மிரட்டிய எலிசபெத் சுராஜ். இங்க பாருங்க அக்கா, நிறைய நாடகத்தில் நடிப்பாங்க, பார்த்துருக்கோம். நிறைய 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 நாடகத்தில் படத்துலலாம் கூட நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும் உங்கள் நாடகம். வில்லி கேரக்டரு, நிறைய கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க. பார்ப்போம். கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரை குடும்ப பின்னணியை மையமாக கொண்டு வெளியான தொடர் பிரியமானவள் தொடரில் பிரவீனா கதாபாத்திரம் எந்த அளவுக்கு பேசப்பட்டதோ அந்த அளவுக்கு ஈஸ்வரி கேரக்டரும் நல்ல வரவேற்பை பெற்றது. கேரக்டரில் நடித்த எலிசபெத் புருவங்களை உயர்த்தி கொண்டு கண்களாலும் வாய் அசைவுகளாலும் காட்சிகளில் கொடுத்த ரியாக்ஷன் ஒட்டுமொத்த பார்வையாளர்கள் வெறுப்பை அவர் பக்கம் கொட்ட வைத்தது. பல சீரியல்களில் தொடர்ந்து வில்லி மற்றும் குணச்சித்திர கேரக்டரில் நடித்து வரும் எலிசபெத் அவர்கள் அவரது சீரியல் அனுபவங்கள் குறித்து மாலை மலருக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது. கேள்வி பாருங்க, நீங்கள் நடித்த சீரியல்கள் மற்றும் கதாபாத்திரங்கள் பற்றி சொல்லுங்க. பதில், அவங்க சொல்றாங்க, 2010ஆம் ஆண்டில் கானா தொடரில் நடித்தேன். கானா தொடரில் நடித்தேன். அதன் பிறகு 2014ஆம் ஆண்டு சொந்த பந்தம் தொடர் வாய்ப்பு வந்தது. தொடரின் கேரக்டருக்கு நான் தான் வேண்டுமென தேடி வந்தனர். அதில் வில்லி கதாபாத்திரத்தில் நடித்தேன். அடுத்ததாக 2016இல் பிரியமானவள், புது கவிதை ஆகிய தொடர்களில் நடித்தேன். பிரியமானவள் கேரக்டர் சூப்பர் டூப்பர் வெற்றி எனக்கு கொடுத்தது. தொடரில் என்னுடைய ஈஸ்வரி என்ற கதாபாத்திரத்தை மக்கள் எனும் மறக்கவே இல்லை. அதற்கு அடுத்ததாக தேன்மொழி BA தொடரில் மாமியார் கேரக்டர் பண்ணினேன். அப்புறம் பாருங்க, கேள்வி கேட்குறாங்க, வில்லியாக பார்வையாளர்களின் கோபத்துக்கு ஆளான நீங்கள் அடுத்ததாக நேர்மறை கேரக்டரில் நடித்தீர்களா? பதில், அவங்க அதுக்கு சொல்றாங்க, உண்மைதான். வில்லியாக நடித்து கொண்டிருந்த எனக்கு சேனலில் இருந்தே பாசிட்டிவ் கேரக்டராக சித்தி 2 தொடரில் கொடுத்தார்கள். அந்த கேரக்டர் எல்லோருமே பாராட்டிய கேரக்டராக அமைந்தது. அடுத்து கண்ணே, கலைமானே, கனா என தொடர்ந்து 3-4 சீரியல்கள் பண்ணி கொண்டிருந்தேன். மலர் தொடரில் மீண்டும் வில்லி கேரக்டர் பண்ணினேன். அந்த தொடர் கடந்த ஜனவரியுடன் முடிந்தது. கேள்வி பாருங்க, பிரியமானவள் தொடர் ஈஸ்வரி கேரக்டரில் புருவத்தை உயர்த்தி கொண்டு கண்களை அங்கும் இங்கும் அசைத்து ஒரு புருவமாக வாயை வைத்து கொண்டு வில்லியாக ஒன்றும் தெரியாத அப்பாவை போல நடித்திருக்கிறீர்களே. அதுக்கு பதில் அவங்க சொல்றாங்க, நீங்க கேட்பது சரிதான். அந்த சமயத்தில் டாக்டர் பார்ப்பதற்காக மருத்துவமனை சென்றிருந்தேன். அங்கு இருந்தார், நீங்க பிரியமானவள் ஈஸ்வரி தானா? உங்க புருவத்தை ஒரு முறை சுற்றி காண்பிக்கிறீங்களா என்றார். அப்படி நான் புருவத்தை தூக்கினாலே அங்கு ஏதோ நடக்கப் போகிறது என்று அர்த்தம். மியூசிக் வந்துட்டாலே ஈஸ்வரி வந்துட்டா என சுடுசுடுவென எல்லோருக்கும் ஓடி வருவார்கள். அப்படி ஒரு கேரக்டர் அமைவது ரொம்ப கஷ்டம். ஈஸ்வரி கேரக்டர் கணவனிடம் அடிவாங்கி கொள்ளும், பையன் மேலே பாசமாக இருக்கும், தோழியிடம் தோழியாக இருக்கும், பின்னணியில் ஆதங்கத்தில் தப்பா ஏதாவது பின்னிவிடும். நல்ல அழகான ரோல். சொல்லப்போனால் 2 வருடங்களாக நான் ஈஸ்வரியாகவே வாழ்ந்தேன். ஈஸ்வரி கேரக்டருக்காக ஸ்பெஷலாக நீங்கள் எடுத்துக்கொண்ட மெனக்கடல் ஏதாவது சொல்ல முடியுமா? பதில் சொல்கிறாங்க, வெளிப்புற படப்பிடிப்பு ஒன்றில் பங்கேற்று விட்டு திரும்பி கொண்டிருந்தேன். பஸ்ஸில் வரும்போது ஆசிரியைகள் சிலர் என்னுடன் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் என்னிடம், மேடம் நீங்கள் பிரியமானவள் தொடரில் கற்ற சேலையெல்லாம் அருமையாக இருக்குது என கேட்டார்கள். அதான் நீங்கள் நடிக்கிற அந்த 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 நாடகத்தில் வந்து அந்த புடவையெல்லாம் நல்லா இருக்குது நீங்கள் கட்டுறது அப்படின்னு. நான் அந்த சேலைகளை நகரில் இருந்து வரவழைத்தேன். அதுபோல் கருப்பு கலரில் ஒரு மணி போடுவேன். அந்த மணி ஈஸ்வரி மணி என்றே பிரபலமானது. தொடர் எனக்கு கதையாக மட்டுமல்லாமல் நல்ல அனுபவமாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் கோவையில் ஈஸ்வரி என்ற பெயரில் பட்டிமன்றமே நடத்தினோம். அதாவது ஈவினிங் வித் ஈஸ்வரி என்ற பெயரில் நடத்தினோம். பட்டிமன்றமும் நடத்தினாங்களாம், எல்லாமே நடத்தணும் அப்படின்றாங்க. நிகழ்ச்சிக்கு நான் தான்
நடுவராக இருந்தேன். பட்டிமன்ற குழுவியை நான் தான் அழைத்து சென்றிருந்தேன். பெற்றோர்களை கடைசி காலத்தில் கவனிப்பது மகன்களா மகள்களா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடத்தினோம். கேள்வி பாருங்க, புருவம் உயர்த்தியது நீங்களாகவே எடுத்துக்கொண்டீர்களா? அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, நார்மலாக வில்லி ரோல் பண்ணும்போது ஏதாவது புதுமையாக காண்பித்து கொண்டு இருக்க வேண்டும். கோபமாகவோ நக்கலாகவோ பார்க்க வேண்டும் எனில் புருவத்தை தூக்கி பார்ப்பது என்னோட உடல் மொழி. கடைசியில் பார்த்தால் புருவத்தை உயர்த்துவது என் ட்ரேட் மார்க்காகவே ஆகிவிட்டது. அவங்களுடைய அது அவங்களுக்கு அது ஒரு இதுவாகவே ஆயிடுச்சான். கேள்வி பாருங்க, அது போன்று இப்போது நடிக்கிறீர்களா? அதுக்கு இந்தம்மா சொல்கிறாங்க, இல்லை, நான் ஒருபோதும் ஒரு கேரக்டரில் பண்ணியதை இன்னொரு கேரக்டரில் பண்ண மாட்டேன். உடல் மொழியில் மட்டுமல்ல, என்னுடைய காஸ்டியூம்களும் வேறு மாதிரி தான் இருக்கும். ஒரே நேரத்தில் 4 கேரக்டர் செய்தாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருக்கும். கனாவில் ஒரு தோற்றம், வைதேகி காத்திருந்தாலே இன்னொரு தோற்றம், தேன்மொழி பிஏல மற்றொரு தோற்றம் என கேரக்டருக்கு கேரக்டர் வித்தியாசப்படும். கனா தொடரில் மங்கா என்ற கதாபாத்திரத்தில் வில்லியாக நடித்திருந்தேன். அந்த கேரக்டரும் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. சீரியலை தொடர்ந்து தற்போது சினிமாவிலும் நடித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா. அடுத்தது பாருங்க, கேள்வி, என்னென்ன படங்கள் நடித்து கொண்டிருக்கிறீர்கள்? பதில் இந்த அம்மா, விமலுடன் ஒரு படத்தில் அவருக்கு அம்மாவாகவும் சமுத்திரகனி அவர்களுக்கு கஸ்தூரி வீடு என்ற படத்திலும் நடித்து வருகிறேன். வருகிற 29ஆம் தேதி நான் நடித்து பேய் கதை படம் வெளியாகிறது. இன்னும் 3 படங்களுக்கு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. அடுத்ததாக பெரிய கேரக்டரின் படங்களில் நடிக்க வாய்ப்பு இருக்கிறது. கேள்வி பாருங்க, சினிமாவிலும் மிரட்டத்தான் செய்கிறீர்களா? அதுக்கு இந்தம்மா பதில், சீரியலில் பார்வையாலும் பேச்சாலும் மட்டுமே மிரட்டினேன். இப்போது நடித்து வரும் படங்களில் எனக்கு சண்டை காட்சிகளே இருக்கிறது. சின்ன திரையில் கண்ணால் மிரட்டிய நான் சினிமாவில் ஆக்ஷன் காட்சிகளில் மிரட்டி இருக்கிறேன். இவ்வாறு அவர் கூறினார். பாருங்க, இத்துடன் புருவத்தால் கிடைத்த புகழ் ஈஸ்வரி அக்காவுடன் இந்த மாலை மலர் நிகழ்ச்சி இதோடு முடிகிறது. வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.